ட்ரெண்ட் பாரே வேர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெண்ட் பாரே வேர்பன் அப்படின்னா செப்பரேட் பண்றது. சரிங்களா? செப்பரேட் பண்ணுவோம். அந்த வேர்பை மட்டும் செப்பரேட் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரி வேர்பை நம்ம செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்குது. என்னோட ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதா? ஸோ என்ன மாதிரி வேர்பை வந்து நம்மள செப்பரேட் பண்ண முடியும், ஓகேவா? அதுக்கு என்ன இது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா? அன், ஆஃப், ஜூ, மிட், ஐன், அவுஸ், ஃபார், வேக், நாக். ஸோ இந்த மாதிரி ப்ரீஃபிக்ஸ், இந்த மாதிரி வேர்ட்லேருந்து ஆரம்பிக்கிற சில வேர்ட்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன், ஆஃப், ஜூ, மிட், ஐன், அவுஸ், ஃபார், வேக், நாக். ஸோ இது வந்து ப்ரீஃபிக்ஸ். ப்ரீஃபிக்ஸ் அப்படின்றோம் இல்லைங்களா? ப்ரீஃபிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அன்ஃபாங்கன் அப்படின்னு வேர்டு இருக்கு. சரிங்களா? அன்ஃபாங்கன்னா டு ஸ்டார்ட், ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு. ஸோ இன்னைக்குலேருந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா இஷ், ஃபாங்க, ஹாய்ட, அன். இந்த ப்ரீஃபிக்ஸ் இருக்கு இல்லைங்களா? முன்னாடி இருக்கிற ரெண்டு வார்த்தையும் இங்க வந்து என்னென்ன வார்த்தை இருக்கும், அன், ஆஃப், ஜூ, மிட், இந்த மாதிரி என்ன வேர்ட்ஸ் ப்ரீஃபிக்ஸ் இருந்தாலுமே அந்த வேர்டை பிரிச்சு கடைசியில போடுவோம். அன்ன்றது இந்த வேர்டு கடைசியில. ஐ ஸ்டார்ட் டுடே, இல்லைன்னா த டே ஸ்டார்ட்ஸ் ஆன், என்னிலேருந்து ஆரம்பிக்க படும் அப்படின்றதுக்கு டாக், ஃபெயிண்ட். ஆக்சுவலி இங்க ஏக்கு மேல உம்லோட் வரும். சரிங்களா? நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். நான் இந்த வேர்டு வந்துச்சுனாலே நம்ம எப்படி கான்ஜுகேஷன் பண்ணணுன்றதை நீங்க கத்துக்கணும். எனி வேர்ப் வந்தாலே நீங்க என்ன பண்ணணும்? வேர்ப் வந்தாலே அதோட கான்ஜுகேஷன் கத்துக்கணும். கான்ஜுகேஷன். அதே மாதிரி ஒருவேளை நவுன் வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது புதுசா நவுன் தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன ஜெண்டர், ஆர்டிகல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். புரியுதுங்களா? வேர்ப் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், அதை எப்படி கான்ஜுகேஷன் பண்ணணும். கான்ஜுகேஷன் என்னன்னா, இஷ்க்கு எப்படி வரும், டூக்கு எப்படி வரும், ஏர்க்கு எப்படி வரும். அந்த கான்ஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவுனுக்கு என்ன ஆர்டிக்கல், ஏதாவது நவுன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு என்ன ஆர்டிக்கல், இந்த ரெண்டு மட்டும் நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நவுனுக்கு கான்ஜுகேஷன் தெரியணும்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம கூகுள்லயே சர்ச் பண்ணிட்டு நீங்க போடலாம். அன்ஃபங்கன் கான்ஜுகேஷன் அப்படின்னு போட்டாலே இங்க பாருங்க, பிரசன்ட் டென்ஸ் மட்டும் பார்த்தா போதும் நம்மளுக்கு. ஸோ இஷ், ஃபாங்க, அன், டூ, ஃபெங்ஸ்ட், அன், sie fängt an, wir fangen an, ihr fangt an, sie fangen an. ஸோ இந்த வேர்டை நீங்க நல்லா பார்த்துக்கணும், இதை செக் பண்ணணும். புரியுதுங்களா? புரியுதா? ஸோ அந்த மாதிரி வேர்ப் கான்ஜுகேஷன் நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ ஐ ஸ்டார்ட் டுடேன்றதுக்கு இஷ், ஃபாங்க, அன். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், aufstehen. aufstehenனா டு கெட் அப். ஸோ மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, அந்த வேர்டு ஸோ யூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த aufstehen யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏர் ஸ்டேட் ஏடன் டாக் ஃப்ரூ ஆஃப். அவர் வந்து எவ்ரிடே வந்து ஏர்லியா எழுந்திக்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஒருவேளை 5:30க்கு எழுந்திருக்கிறேன்னா இஷ் stehe auf. இப்படிதான் போடணும். Ich stehe 5:30 auf, இல்லைன்னா halb 6 Uhr auf அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் வந்து 5:30க்கு எழுந்திருப்பேன். ஒருவேளை நீங்க இதை போடலன்னு நினைச்சுக்கோங்களேன், ஆஃப் இல்லைன்னா என்ன மீனிங் வரும் தெரியுமா? ஸ்டேன்னா ஐ ஸ்டாண்ட், நான் நிற்பேன் அப்படின்ற வேர்டு மீனிங் வரும். ஐ ஸ்டாண்ட் அட் 5 o'clock, 5:30க்கு நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம என்ன மீனிங், ஆக்சுவலி நான் 5:30க்கு எழுந்திருப்பேன், ஐ கெட் அப் அப்படின்னு அந்த மீனிங் வரணும்னா நீங்க கண்டிப்பா இந்த ஆஃப் போட்டே ஆகணும். போட்டாதான் அந்த மீனிங் வரும்.
இல்ல அது போடலன்னா வேற மீனிங் வரும். புரிஞ்சுதா? அதே மாதிரி டு கால் ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சர் இது பாருங்க. அன்ரூஃபன்னா டு கால். இஷ் ரூஃபர் டிஷ் பேட்டர் நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி தான் சொல்லணும். ஒருவேளை இந்த அன்னு இல்லாம போயிடுச்சுன்னா என்ன மீனிங் வரும்? ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணவங்க தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஒருவேளை இஷ் ரூஃபர் டிஷ் அப்படின்னா என்ன மீனிங் வரும்? நான் உன்னை சத்தமா கூப்பிடுறேன் அதாங்க. யார் சொல்றது இப்போ? வெற்றியா? எஸ் மேம். சூப்பர் வெற்றி. இப்ப நான் வெற்றி அப்படின்னு கத்துறேன் பாத்தீங்களா, அதுதான் ரூஃபன். சத்தமா கூப்பிடுறது வெற்றி அப்படின்னு. இல்ல வெற்றி கிட்ட இஷ் ரூஃபர் டிஷ் பேட்டர்ன்னு வெற்றி நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் அந்த மீனிங் வரும். இப்ப புரிஞ்சுதா? நீங்க என்ன சொல்ல வரீங்க அதை வச்சுதான் நீங்க இந்த இது போடணும். அதே மாதிரி மிட் காமன். காம்ஸ் டு மிட் அப்படின்னா என் கூட வரியா? காம்ஸ் டு மிட். ஆர் யூ கமிங் அலாங்? என் கூட வரியா? காம்ஸ் டூ மிட் இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. காம்ஸ் டூ அப்படின்னா நீ வரியா, அவ்வளவுதான். காம்ஸ் டு மிட்னா என்னோட வரியா. புரியுதுங்களா? இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாருக்குமே? எனக்கு எல்லார்கிட்ட இருந்து எனக்கு ரிப்ளை வந்தே ஆகணும். புரிஞ்சுதா இல்லையா? சப்போஸ் நான் இந்த மாதிரி கேட்டு எனக்கு புரியலன்னு அப்புறமா சொன்னீங்கன்னா நான் திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டேன். எஸ் மேம். பவித்ரா, லாவண்யா எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, நான் எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். குணா புரிஞ்சுதா? எஸ் மேம், புரிஞ்சுது மேம். கிஷோர், சுதர்ஷன், எஸ் மேம். எல்லாருக்கும் புரிஞ்சுது இல்லைங்களா? புரிஞ்சுச்சு. ஓகே. சரி, இப்போ வந்து இது ஆல்ரெடி நான் அன்னைக்கு கிளாஸ் சாட்டர்டே கிளாஸ்லேயே எடுத்துட்டேன். சரி, உங்களுக்காக ரிப்பீட் பண்ணுறேன் மறுபடியும் புரியலன்னு சொல்லிட்டு. ஸோ ஐன்ல ஆடுங்கன்னா இன்விடேஷன். ஸோ இதை படிச்சுட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு கண்டினியூட்டி. ஸோ இவங்க ஃப்ரெண்டு சோஃபியான்றவங்களுக்கு பர்த்டே. ஸோ இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து பிளான் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம், அவங்க பர்த்டே கிஃப்டாக என்ன பண்ணலான்னு. அதுதான் இது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறாங்க, நம்ம எல்லாருமே ஒரு நாள் வந்து அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கான லெட்டர் இது. ஹலோ லீபே ஃப்ராய்ண்டே ஃபான்ஸ். இது வந்து பெட்ரஃப் அப்படின்னா சப்ஜெக்ட். ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா அதோட ஃபார்மேட் எப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் லெட்டர் எழுதணும்னா இதெல்லாம் தேவைப்படும். சரிங்களா? பெட்ரஃப் அப்படின்னா சப்ஜெக்ட். ஐன ஊபராஷன் ஃபார் சோஃபியா. சோஃபியாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஹலோ லீபே ஃப்ராய்ண்டே ஃபான் சோஃபியா. ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சோஃபியா. சோஃபியா ஹார்ட் கெபுட்ஸ்டாக். ஸோ சோஃபியோட பர்த்டே வருது. உன்சரை ஈடே ஃபார் தஸ் கெஷன் கிஸ்ட் அண்ட் டாக் மிட் ஃப்ராய்ண்டன். ஸோ நம்மளோட ஐடியா என்ன கிஃப்ட்டுக்கு அப்படின்னா அவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும். மார்க் டியர் மிட் அப்படின்னா நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணுறீங்களா. ஸோ மிட் மார்க்கன். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க மிட் மார்க்கன். ஸோ இதுதான் இந்த மிட் மார்க்கன் தான் மார்க் டியர் மிட். இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு நான் உங்களை கேட்டேன்னா என்னன்னு கேட்கணும். மார்க் டியர் மிட்டுன்னு கேட்பேன். அதுவே தனியாக நான் வந்து வேற யாரையாச்சும் மோனிஷாவை மட்டும் கேட்குறேன்னா மார்க்ஸ் டூ மிட். டூ போட்டு பேசினா எஸ்டில முடியணும். சரிங்களா? இதுவே நான் ஃபார்மலாக கேட்குறேன்னா மார்க்கன் ஜி மிட். மார்க்கன் ஜி மிட். இது உங்களை எல்லாரையும் கேட்கணும்னா இயர் ப்ளூரல்ல மார்க் டியர் மிட். ஓகே. வி ஆர் லாடன் சோஃபியா ஐன். ஸோ நாங்கள் சோஃபியாவை இன்வைட் பண்ணுறோம். உன்சர ஊபராஷம் ஸ்டார்ட் ஃபேங் டாம் அக்சென்டன் ஜீப்டன். ஆக்சுவலி இந்த நம்பர்ஸ் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்றதுக்கு இந்த நம்பர்ஸ் படிச்சுக்கணும். எர்ஸ்டன். எர்ஸ்டன்னா ஃபர்ஸ்ட். ஸ்வைட்டன், ரிட்டன், ஃபியர்டன்.
ஸோ எல்லாத்துக்கும் 19 வரைக்கும் TEN ஆட் பண்ணும். 20s 30s எல்லாம் வந்துச்சுன்னா STEN ஆட் பண்ணும். Swanzigsten, Dreizigsten அப்படின்னு. ஓகே. Augzenten, Siebten அவங்க வந்து மந்த் நேம்லயும் சொல்லலாம் இல்ல நம்பர்லயும் சொல்லலாம். 18th 7th அந்த மாதிரி Augzenten, Siebten. Januar an. ஸோ 10 மணிக்கு 18/7 அன்னைக்கு அந்த டேல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ட்ரெஃப்ட் மீட்டிங் பாயிண்ட் எங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷன்ல மீட் பண்ணலாம். We are Holland and Zusammen Sofia Abang. அங்க வந்து நம்ம எல்லாம் ஒண்ணா போய் சோஃபியாவை பிக்கப் பண்ணலாம். We are machen einen Ausflug mit dem Fahrrad und ein Picknick. ஸோ நம்ம ஒரு சைக்கிளிங்ல அவுட்டிங் போகலாம், அப்புறம் ஒரு பிக்னிக் பண்ண போகலாம். Get drunk and essen bringen wir mit. நாங்க வந்து ஃபுட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். The tag is the sketching for Sophia. The day is a gift for Sophia. We are sammeln 10 euro pro person ein. So we are collecting 10 euro எல்லாருக்கும் per personக்கு 10 euro கலெக்ட் பண்றோம். By Regen essen wir zusammen gehen ins Kino. ஸோ ஒருவேளை மழை பெஞ்சதுன்னா நம்ம ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம சினிமாக்கு போயிடலாம். Wir rufen morgens an oder schicke eine Nachricht. நாங்க மார்னிங் உங்களுக்கு கால் பண்றோம் இல்லைன்னா உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறோம். Hoffentlich kommt ihr alle mitkommen. I hope நீங்க எல்லாருமே வருவீங்கன்னு நினைக்கிறேன். Achtung. ஸோ இங்க ஒரு pay attention ஒரு வேர்ட் சொல்றாங்க. Sophia weiß nichts. சோஃபியாக்கு இது தெரியாது, அதனால இது நீங்க சொல்லிடாதீங்க. சர்ப்ரைஸா போய் மீட் பண்ண போறோம். Viele Grüße, many greetings, Mark und Anna. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மெயில் அனுப்புறாங்க. சப்ஜெக்ட் ஓகேவா? ஸோ இதுல வந்து இந்த லெட்டர்ல இந்த வேர்ட்ஸ் எங்கெல்லாம் பிரிச்சு போட்டிருக்காங்க நீங்க சொல்லணும். மிச் மார்க்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஐன்லாடன் எங்க இருக்கு? ஆல்ரெடி படிச்சவங்க ஆல்ரெடி பார்த்தவங்க சொல்ல வேணாம், புதுசா இப்போ படிக்கிறவங்க மட்டும் சொன்னா போதும். ஐன்லாடன் என்ற வேர்டு எங்க இருக்கு? பிரிச்சு போட்டிருப்பாங்க. நீங்க சீக்கிரமா சொன்னீங்கன்னா ஒண்ணு தெரியும் இல்ல தெரியல அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிடணும். தெரிஞ்சா என்ன வேர்டுன்னு சொல்லிடணும். இந்த மாதிரி சைலண்டா இருக்க கூடாது. வெரி குட். சோ அப்புறம் அன்ஃபாங்கன் எங்க இருக்கு பாருங்க. இப்ப யார் சொன்னது? மோனிஷாவா பவித்ராவா? லாவண்யா. சூப்பர். பவித்ரா, மோனிஷா நீங்க எல்லாம் சொல்லுங்க. அன்ஃபாங்கன் எங்க இருக்கு? அதையும் பிரிச்சுதான் போட்டிருக்காங்க. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. அம்மா Fangt am 18.7. Fangt am Augzenten, Siebten, Januar an. Okay. Abholen எங்க இருக்கு? Wir holen dann Sophia. Okay. Mitbringen. Ihr alle mitkommen. Mitkommen கடைசில இருக்கு. ஓகே. Mitbringen எங்க இருக்கு? Geschenke und Essen bringen. Very good. அப்புறம் einsammeln. Wir sammeln. Sammeln pro person ein. Okay. Anrufen. Wir rufen morgens an oder. Correct. Super. படிச்சிட்டீங்க. இப்ப வந்து இது எப்படி பிரிக்கணும்ன்றத காமிக்கிறேன் நான் மறுபடியும். ஆல்ரெடி சொல்லிட்டோம், இருந்தாலுமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஐன்லாடன்ல இது ப்ரீஃபிக்ஸ். ஐன்ன்றது ப்ரீஃபிக்ஸ். நாங்க இங்க ப்ரீஃபிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன்ல என்ன மாதிரி ப்ரீஃபிக்ஸ் வரும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வேர்ட் எல்லாம் ப்ரீஃபிக்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்க என்ன வந்திருக்கு? ஐன்ன்றது ப்ரீஃபிக்ஸ். ஜி லாடன் டி ஃப்ராய்ண்ட் ஐன். ஸோ அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்றாங்க அப்படின்னு. அப் ஹோலன்ல எது ப்ரீஃபிக்ஸ்? அப். ஜி ஹோலன் சோஃபியா அப்.
ஆனா ஒரு இடத்துல மட்டும் இங்க பிரிக்கவே இல்லை. ஏன் பிரிக்கல தெரியுமா? இங்க மாடல் வேர்ப்ஸ் வந்திருக்கு காண்ட். ஸோ எந்த இடத்துல மாடல் வேர்ப்ஸ் வந்திருக்கு? என்ன மாடல் வேர்ப்ஸ் என்ன ஞாபகம் இருக்கா எல்லாருக்குமே? என்னென்ன மாடல் வேர்ப்ஸ்? இல்ல மாடல் வேர்ப்ஸ்னே மறந்துட்டீங்களா? அந்த மாதிரி வேர்ட் இருக்கா அப்படின்னு கேட்க வரீங்களா? இதுக்கு 5வது லெசன்ல தான் நம்ம படிச்சோம் மாடல் வேர்ப்ஸ் பத்தி. என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு? Wonen, Musen, கர்னன், மிஸ்ஸன், வோலன். 3 வேர்டு இருக்கு இல்லைங்களா? அந்த 3த்துல எது வந்தாலுமே அது வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்துடும். ஹோஃபன்ட்லிஷ் காண்ட். ஸோ காண்ட் இயர் ஆல மிட் காமன்ஸ். அந்த மாதிரி மாடல் வேர்ப் யூஸ் பண்ணும்போது இது வந்து பிரிக்காமையே கடைசியில போட்டுடணும். ஜி ஓலன், சோஃபியா அப் ஹோலன். ஸோ இது பிரிக்கவே இல்லை பாருங்க. ஸோ மாடல் வேர்ப் செகண்ட்ல இருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஒருவேளை நான் உனக்கு வந்து கால் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா இஷ் முஸ் என்ன சொல்றது meine Freundin anrufen. நான் என் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா கால் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? முஸ்ன்னு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இஷ் முஸ் meine Freundin anrufen. ஸோ அப்போ இங்க பிரிக்க வேண்டாம். இல்ல ஒருவேளை மாடல் வேர்ப் இல்லைன்னா என்ன ஆகும்? இஷ் rufe meine Freundin an. ஸோ இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இஷ் rufe meine Freundin an அப்படின்னா நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றேன். இஷ் முஸ் meine Freundin anrufen-னா நான் கண்டிப்பா என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும். ஸோ மாடல் வேர்ப் யூஸ் பண்ணா அன்ரூஃபன் பிரிக்கல. இங்க மாடல் வேர்ப் யூஸ் பண்ணலைன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல இது வந்து நம்ம என்ன பண்ணணும்? பிரிச்சு போடணும். ப்ரீஃபிக்ஸ் வந்து கடைசியில போடணும். இப்ப புரிஞ்சது இல்லைங்களா? இப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களோ அந்த வேர்டை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இவங்க பிரிக்காம கான்ஜுகேஷன் எதுவுமே பண்ணாம அப்படியே முழுசா போட்டிருப்பாங்க. நம்ம தான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணணும். மார்க்குன்னா ஸோ செகண்ட் பிளேஸ்ல என்ன வரும்? ஸோ ஃபர்ஸ்ட்லேயே அவங்க போட்டிருக்காங்க எக்ஸாம்பிள். மார்க்குன்னா லாடன். ஸோ ப்ளூரல்ன்றதுனால லாடன். ஸோ இந்த ப்ரீஃபிக்ஸ் வந்து கடைசியில் போடணும். செகண்ட் பிளேஸ்ல இந்த லாடன் மட்டும்தான் போடணும். லாடன் ஆல ஃப்ராய்ந்த ஐன். ஸோ இதே ஃபார்மேட்ல இதை எழுதுங்க பார்க்கலாம். என்ன வரும்? ஃபாங்கன் வராது. ஸோ இந்த டாக்னா ஃபெயிண்ட். ஸோ இங்க பாருங்க ஃபெயிண்ட் இந்த வேர்டு கான்ஜுகேஷன் பண்றோம் இல்லைங்களா? தேர்ட் பர்சன் இட் தானே சொல்லுவோம். ஸோ ஃபெயிண்ட் faint zen or an போட்டே ஆகணும். ஓகே சூப்பர். இப்போ ஜி இது அடுத்தது 3 எது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களோ அந்த வேர்ட்ல இருந்து தான் நீங்க ஆரம்பிக்கணும். சொல்லுங்க மூணாவது. So Z என்ன வரும்? Sophia. செகண்ட் பிளேஸ்ல என்ன வரும்? செகண்ட் பிளேஸ்ல என்ன வரணும்? ஹாலண்ட். அப் ஹாலண்ட்ன்றத பிரிக்கணும். சி ஹாலண்ட். சோஃபியா zusammen ab. ஓகே அதே மாதிரி மத்தது சொல்லுங்க. das Essen
சொல்லுங்க. ரிங்கனானா பிரிங்கன். பிரிங்கன். Marvin and மார்குனானா Mit. மிட். சூப்பர். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க சொன்னதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. Das Essen bringen Markunana mit. எழுதி வச்சிட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, எங்க இருந்தா சொல்லுங்க. நாளைக்கா? அப்போ பசங்க பண்ணி தருவாங்களா? சரி 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 சரிங்க. ஓகே ஓகே. சரி சரி சரி. தேங்க்யூ. பண்ணிட்டீங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பை ரேகன். By Reagan. ரூஃபன் Rufen. Rufan. Rufe. ஜியாலே ரூஃபன். Allen. Ziale. ஆலே Alle and அன். வெரி குட். பை ரேகன் ரூஃபன் by ஜி. Reagan. Rufe. ரூஃபன் Alle. ரூஃபன் ஜி ஆலே அன். Alle and சூப்பர். அடுத்தது மார்குனானா Markun Anna. Samuel. ஜாமலன். Samlin. Geltain. கெல்ட் ஐன். சூப்பர். வெரி குட். Geltain. அடுத்தது am Samstag. Samstag. Konen. Konen. Vele Fende mitkommen. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க இதை எங்க மிஸ் பண்ண போறீங்களோன்னு நினைச்சேன் நான். கர்னன் வந்ததுனால மிட் காமன் அப்படியே போட்டீங்களா? Yes ma'am. வெரி குட் வெரி குட். am Samstag Können viele Freunde mitkommen. சோ இந்த இடத்துல நம்ம பிரிக்க வேண்டாம். சூப்பர். வெரி குட். ஓகே. ஸோ இது வந்து கொஸ்டின்ஸ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஸ்டின் அடுத்தது வந்து கொஸ்டின். இது எல்லாமே நோட் பண்ணிட்டீங்களா? எழுதிட்டீங்களா நீங்க? நெக்ஸ்ட் போலாமா? Wie feiern Sie Geburtstag? என்னப்பா? ஒன்றும் இல்லை மேம், எழுதிட்டோம் சார். ஸோ நீங்கள் உங்களோட பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களோட பார்ட்னர் கிட்ட சொல்லணும். ஸோ இதுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வேன் லேட்ஸ் டு ஐன், நீ யாரை இன்வைட் பண்ணுற? ஸோ ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஸோ ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை இன்வைட். வேர் ரூஃப் டம் கெபுட்ஸ்டாக் அண்ட், ஸோ உங்களுக்கு யார் கால் பண்ணுவா உங்கள் பர்த்டேக்கு? ஸோ யார் கால் பண்ணுவா? மோஸ்ட்லி ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரெண்டு. வாஸ் கவுஸ் டூ ஃபார் தன் ஃபர்ஸ்ட் டைம், பர்த்டேக்கு என்ன வாங்குவேன்? ட்ரெஸ், ஸ்லைடும், டிஷர்ட், இல்லைன்னா பாய்ஸ் எல்லாம் என்ன சொல்லணும், ஹெம்டு, ஷர்ட்டு, அந்த மாதிரி டிஷர்ட்டு, பேண்ட்டு, அந்த மாதிரி சொல்லலாம். பேண்ட்டுக்கெல்லாம் வேற வேர்ட்ஸ் இருக்கும், அது உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். சரிங்களா? ஸோ பொதுவாக க்ளோத்ஸ் அப்படின்னா கிளமோட்டன் அப்படின்னு சொல்லலாம். க்ளோத்ஸுக்கு கிளமோட்டன். கேர்ள்ஸ் எல்லாமே என்ன சொல்லலாம்னா கிளைடும். கிளைடுங்கன்னா ட்ரெஸ், ஃப்ராக், அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ ஒன் ஃபேயிங் டு தஸ் ஃபெஸ்டன், இந்த பர்த்டே எப்போ ஸ்டார்ட் ஆகும், பார்ட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஒன் ஹார்டஸ் ஆஃப் எப்போ க்ளோஸ் ஆகும். ஸோ தஸ் ஃபெஸ்ட் ஃபேங்ட் 6 Uhr an, ஸோ ஈவினிங் 6 o'clock ஆரம்பிக்குது. ஒன் ஹார்டஸ் 8 Uhr auf, ஸோ 8 o'clock வந்து க்ளோஸ் ஆகிடும்.
பிரிங் அண்ட் டைன் காஸ்டர் எட் வாஸ் மீட். உங்க கெஸ்ட் ஏதாவது கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யா அப்படின்னு சொல்லிட்டு. வாஸ் என்ன கொண்டு வருவாங்க? கெஷங்கர். கெஷங்கர்னா கிஃப்ட் கொண்டு வருவாங்க. ஸோ கொஷின்ஸ்ல எல்லாம் இப்படி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்க ஒரு சென்டென்ஸ் எழுதணும். இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டை பத்தி, உங்களை பத்தி எழுதக்கூடாது, உங்க ஃப்ரெண்டை பத்தி. செபாஸ்டியன் எழுதியிருக்காங்க இங்க. ஸோ ஒருவேளை குணா பத்தி எழுதுறாங்க வெற்றி அப்படின்னா அப்ப என்ன சொல்லணும்? குணா லேட் சைன ஃபேமிலி உன் ஃப்ரெண்ட் அண்ட். ஸோ அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுவாரு. ஸோ அவங்களுக்கு யார் கால் பண்ணுவா? இதுக்கெல்லாம் நீங்களே சென்டென்ஸ் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு நீங்க எழுதிட்டு வரீங்க. எனக்கு எழுதிட்டு அனுப்பணும். சரிங்களா? அனுப்புறீங்களா? நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. பட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர்ஸ் அண்ட் நீங்க அனுப்பணும். ஒரு வெற்றி குணா பத்தி எழுதுறது, இல்லை குணா கிஷோரை பத்தி எழுதுறது. ஸோ அப்படி எப்படி மாத்தி மாத்தி ஒருத்தர் பத்தி ஒருத்தவங்க எழுதணும். இந்த எல்லா 5 கொஸ்டின்ஸுக்குமே ஆன்சர்ஸ், அவங்கள பத்தின ஆன்சர்ஸ் எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்துடும். நீங்க அதை எனக்கு எழுதி அனுப்புங்க. சரிங்களா? ஓகே மேம். ஓகே.